பாப்பா நம்மளோட அதையா கழுத்தை சொஞ்சிட்டேன். ஹாய், நம்மளோட ஃபர்ஸ்ட் லென்த்தி vlog. இது வரைக்கும் நம்ம ஷார்ட்ஸ் போட்டோம், வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட்டா வீடியோ போட்டிருப்போம். 1 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். ஆஹாலாம் இல்ல. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு vlog மாதிரி போட போறோம். என்ன அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபரோ இல்லை கமெண்ட் பண்ணுறவங்க வியூவர் ஏதோ ஒருத்தவங்க வந்து அடிக்கடி கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு கமெண்ட் வந்து பர்டிகுலராக கண்டென்ட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது, சூப்பராக தான் சொல்லியிருந்தாங்க. காக்கருக்கு அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்கம்பாங்க. நம்ம சிலது செய்வோம், சிலது செய்யவே மாட்டோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவன் மேலே இருக்க கேரில் தான் சொல்கிறாங்க. பெல்ட் வாங்கி கொடுக்க சொன்னாலும் சரி, சாப்பாடு கொடுக்க சொன்னாலும் சரி, மருந்து கொடுக்க சொன்னாலும் சரி, அப்புறம் வேற நல்லா சொல்கிறாங்க. இப்போ 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 நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோமோ அந்த விஷயமும் சரி, எல்லாமே அவன் மேலே இருக்கிற அக்கறையில் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம வீட்டிலலாம் நம்ம ரிலேட்டிவ் இருப்பாங்க, அத்தை பசங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஒன்று வச்சுருப்போம், ஒரு பொருள் என்ன மாதிரின்னா ஒரு செயின் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட கேட்போம், உங்ககிட்ட இல்லையா, உங்க அப்பா உனக்கு வாங்கி கொடுக்கலையா, உங்க அம்மா வாங்கி கொடுக்கலையா, என்கிட்ட இருக்கு, நீ போய் கேளு, உங்க அம்மா கிட்ட கேளு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் அவங்க சொல்ற எல்லா விஷயமும். போய் உங்க அம்மா கிட்ட பெல்ட் கேளு, உங்க அம்மா கிட்ட வந்து சாப்பாடு கேளு, உங்க அம்மா கிட்ட வந்துட்டு ட்ரெஸ் கேளு அப்படின்னு சொல்லி ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த அத்தை மாமாலாம் இருப்பாங்க, அப்படிதான் எல்லா வீடுகள்லயும் இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், நீ அப்படிலாம் இருக்காங்க சொல்றவங்களாம் இருக்காங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன அவங்க மெயினாக சொன்ன கண்டென்ட் என்ன அப்படின்னா, காக்கருக்கு ஒரு அழகான பெட்டு வாங்கி கொடுங்க, நல்லா குஷன் வச்ச பெட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு. அவனுக்கு நம்ம இல்லாதது நம்ம கொடுக்கலாம். இப்போ பெல்ட்டு சொல்றீங்க, தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நம்ம சொன்னோம். அன்னைக்கு ஒரு வீடியோவில் போட்டோம், அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய பேசினாங்க. 1 லட்ச ரூபாயா, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்க முடியாதா அப்படின்லாம் கேட்டாங்க. அது தேவையே இல்லை, அப்புறம் எதுக்கு அதை வாங்கணும் வாங்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டு எங்கேயாச்சும் போகிறப்ப யூஸ் பண்ணுறோம். சும்மா பேருக்கு இருக்கும், கையில் இழுத்து பிடிக்கணுங்கிறதுக்காக வச்சுக்கிறது தான். அதை விட்டு நாங்கள் வெளியிலே போகிறதில்ல, நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். அம்மா வீட்டுக்கு போகிறோம் வரோம், தோட சரியாக இருக்கும், மேலே எதுவும் இல்லைன்னு தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு. நீங்கள் வந்து கேட்டதோ தப்பு இல்லை. நாங்களும் காக்கரை பற்றி எதுவுமே உங்களுக்கு சொன்னதே இல்லை, சும்மா இந்த வீடியோ சின்ன சின்னதாக போடுறோம். என்ன செய்கிறானோ அதனால் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கானோ அதை மட்டும் அப்படி அப்படியே போடணும். நீங்கள் பார்க்குறீங்க, வாழ்த்துறீங்க, திட்டுறீங்க, சஜஷன் சொல்றீங்க, திட்ட மாட்டீங்க, சஜஷன் சொல்லுவீங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு. இன்னைக்கு என்னாச்சு சொல்லு. பாப்பாவுக்கு நான் பேசுறது இன்னும் வித்தியாசமா இருக்கு, இதெல்லாம் நான் பேசவே மாட்டேன் அந்த மாதிரின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி காக்கருக்கு ஒரு பெட்டு, அதை வந்து நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம், நீங்கள் அதை பாருங்க. ஸோ அந்த பெட்டு நல்லா இருக்கா இல்லையா, இல்லை அது நல்லா இருக்குன்னா ஓகே சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா இல்லை நல்லா இல்லை வேற புதுசாக வாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் காக்கர் பெட்டு வாங்குங்க, காக்கருக்கு நல்ல ஒரு இடம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் ஆர்வத்தில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த ஆசை ஆர்வத்தையும் நாங்கள் வந்து மதித்து உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். நீங்கள் நிறைய கேள்வி கேட்பீங்க, சிலதுக்கு தெரியும் சிலதுக்கு தெரியாது, சொல்ல முடியாது. இந்த கேள்விக்கான பதில் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சி நாங்கள் சொல்கிறோம். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்க. காக்கர் ரூம் இதான் காக்கர் ரூம். இன்னொரு ரூம் மேலே இன்னொரு ரூம் இருக்கு, அது ஏன் ரூம். வந்ததுனால எடுத்துக்கிட்டா, நான் மேல் ரூம் எடுத்துக்கிட்டேன். இதுதான் காக்கர் ரூம். காக்கர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இது எங்களுக்கு எல்லாருக்கும் இதான் ரூமு. இப்போ காக்கர் வந்ததுக்கு அப்புறம் இது காக்கர் ரூம், நாங்கள் வேற ரூம். இதுதான் காக்கர் ரூம். இப்போ வந்து காக்கர் ரூம்குள்ள போகிறோம். அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும், ஏன்னா அவர் என்ன கண்டிஷன்ல எப்படி இருப்பாருன்னு தெரியாது. சரியா? ஆமா, இஷ்டத்துக்கு உட்காந்துருப்பாரு. நீங்க காக்கரோட ரூமை பாருங்க. காக்கர்கிட்ட நீங்க கேட்டீங்கல்ல, பெட்டு, அவன் திங்ஸ் எல்லாம் எப்படி வச்சிருப்பான் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாப்பீங்க இல்லையா. பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, காக்கர் எப்படி இருக்கான், இந்த பெட்டு ஓகேவா இல்லை வேற புது பெட்டு வாங்கணுமா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. சரி, போமா காக்கர் ரூமுக்கு தட்டிட்டு போமா, காக்கர் ரூமுக்கு தட்டிட்டு போமா. இல்லாட்டி இன்டீசென்ட் ஃபெலோ அப்படின்னு சொல்லுவான்ல நம்மள, டீசெண்டா இல்லாம ரூம்குள்ள வரும்போது மேனஸ் இல்லாம நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். தட்டுமா? டக் டக் டக். எக்ஸ்கியூஸ் மீ. இங்க வா, இப்படி வா, இந்த பக்கம் வா. தெரியுது.
இதுதான் காக்கரோட பெட்டு. சரியா, காக்கரிக்கு தான் படுத்திருப்பார். நீங்கள் கேட்டீங்க காக்கருக்கு ஒரு பெட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. காக்கரோட பெட்டு இதான், இது இங்கே தான் இருப்பான் இவன். நாங்கள் இங்கே வந்தாலும் காக்கர் இங்கே தான் இருப்பான். காக்கர் இங்கே தான் படுத்திருப்பான். இது காக்கரோட ரூமு. காக்கர் வந்து இங்கே தான் படுத்திருப்பார். ஆனால் 95% அண்ணன் கட்டிலுக்கு அடியில் தான் படுத்திருப்பார். கட்டில் மேலே படுக்க மாட்டார். நாங்கள் யாராவது வந்தோம், பாப்பா வரா, விளையாட வரா, பேச வரா அப்படின்னா கட்டில் மேலே ஏறி உட்காந்து விளையாடுவாங்க, பேசுவாங்க. எல்லாம் விளையாடிட்டு டப்புன்னு என்ன செஞ்சது தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா டப்புன்னு கட்டிலுக்கு அடியில் ஓடிடுவார், இங்கே போயிடுவார். என்ன மிஸ்டர், உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கு புதுசாக பெட்டு வாங்கி கொடுக்க சொல்லி, கம்ஃபர்ட்டாக வச்சுக்க சொல்லி. இந்த பெட்டுக்கு என்ன குறைச்சல்னு நீனே கேளு அவங்கக்கிட்ட. இங்கே தான் இருப்பான் அவன் மேக்ஸிமம். யார் வந்தாலும் சரி விளையாடலாம், பார்க்கலாம். அங்கே ஹாலில் உட்காந்து சாப்பிடுவார், டிவி பார்ப்பாரு, விளையாடுவார். யார் வந்தாலும் இவனை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு நாங்கள் வெளியில் இருப்போம். ஏன்னா என் அண்ணன் கொஞ்சம் கோவக்காரர். வெளியாட்கள் வந்தால் பிடிக்காது அவருக்கு, உடனே வல்லுன்னு கிளம்பிடுவார். அதனால் இவர் ரூமில் வந்து இருப்பார், நாங்கள் வந்து வெளியில் இருந்துக்குவோம். மற்றவங்களாம் வந்தவங்க, விருந்தாளி வந்தவங்களாம் போனதுக்கு அப்புறம் இந்த ரூம் விட்டு வருவார். பாத்ரூம்லாம் வந்துட்டு இப்போ காக்கர்கிட்ட நிறைய குட் குவாலிட்டி அப்படின்னு சொன்னால் 100% குட் குவாலிட்டி காக்கர்கிட்ட மட்டும் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அண்ணன் போயிட்டார் உள்ள, கட்டிலுக்கு அடியில் தெரியுதா, அடியில் போயிட்டாரு. அவ்வளோ தூரத்தில் போயிருந்தா எப்படிடா தெரியும், முன்னாடி வர அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. அதனால போனா போதுன்னு முன்னாடி வந்துட்டாரு, அவ்வளோதான். ஆனால் கட்டிலுக்கு அடியில் தான் படுப்பார், கட்டிலுக்கு மேலே படுக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை சில்லுன்னு இருக்கும் தராங்கிறதுனால போல மேலே. குளிர்லாம் இல்லை இந்த சம்மரில், என்ன குளிர். ஆனால் அவனுக்கு இதான் பிடிக்கும், கீழே போய் நல்லா அந்த இருட்டாக இருக்குது, லைட்லாம் இல்லாமல். ஆனால் எப்போவுமே லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இவனுக்கு, லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். பயப்படுவான் பிள்ளைன்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு தான் வச்சுருப்போம். ஆமாண்டி தங்கம், நீ சமத்து பிள்ளைங்க வா அம்மா கிட்ட அப்படியே. கேமரா வீடியோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்காது. அவனுக்கு தெரியாம அவனோட நாலேஜ் இல்லாம எடுத்தாதான் உண்டு. அப்படி இருந்தாதான் எடுக்கலாம் வீடியோ. அப்படியே தான் போற போக்குல எடுத்து போடுறது. நாங்க நம்ம காக்கர் கிட்ட நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்கு. ஆனா மற்ற பெட்டுக்கு கிட்ட இல்லாத ஒரு பெரிய 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 சூப்பர் எக்ஸ்ட்ரீம் சூப்பர் குவாலிட்டி என்ன அப்படின்னா அவனோட அந்த டாய்லெட் ஹேபிட். அவன் என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ வலிச்சாலும் சரி, கீழே வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போக மாட்டான். வாஷ்ரூம் போகணும் அப்படின்னா மேலே மொட்டை மாடிக்கு தான் போவான். அதுவும் அவன் ரெகுலராக போகிற இடத்துக்கு தான் போவான். அன்னாட க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலையில் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த இடத்துல மட்டும்தான் போவான். அந்த வேறு எதுவும் வீட்டுக்குள்ளே போய் தெரியாமல் போகிறது, அவசரத்தில் போகிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது காக்கர். அதான் காக்கர்கிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. எப்போயிலேருந்து அப்படின்னா அது பரவாயில்ல, என் பிள்ளைகிட்ட இருக்க எவ்வளோ நல்ல விஷயத்துல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எனக்கு. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அப்படியே முட்டிக்கிட்டு வந்தாலும் சரி, வச்சா போவே மாட்டான். வீட்டுக்குள்ளே கத்துவான், வாங்க சீக்கிரம் வா, வந்து கதவை துற அப்படிம்பா. மாடி கதவை திறந்து விட்டோன்னா கிடுகிடுன்னு மொட்டை மாடிக்கு போயிட்டு தான் அவர் ரெகுலராக போகிற இடத்துக்கு தான் போவான். அந்த இடத்துல போயிட்டு உச்சாலாம் இருந்துட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துடுவான். கீழே இது வரைக்கும் 3 மாதத்துலேருந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்து அங்கங்கே அப்படியே சின்ன குட்டி பாப்பாவாக இருக்கும்போது இருந்துகிட்டே இருப்பான். நாங்கள் மேட்டு போட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் 3 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பழக்கணும், கொஞ்சம் வா எங்களோடையே வா மாடிக்கு வந்து இருந்துட்டு வான்னு சொல்லி பழக்கணும். அதுலேருந்து இந்த பையன் வந்து மொட்டை மாடியில் தான் போவானே தவிர கீழே இது வரைக்கும் அசிங்கம் பண்ணதே கிடையாது. தங்கம் 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 பண்ணதே கிடையாது. 6 மாசத்துலன்னா நான் பூட்டிட்டு போயிட்டேன், வெளியில் தெரியாமல் பூட்டிட்டு போயிட்டேன். புள்ள வந்து தவிச்சு உச்சார்ந்து வச்சுட்டான். உச்சார்ந்துட்டு ஒரு ஓரமாக படுத்திருந்தான். அண்ணனுக்கு வந்து அந்த உச்சா அங்க பாரு இறங்கி போய் எங்க உட்காந்துக்கிறது பாரு, பூஜை ரூம்ல. ஆமா, என் பிள்ளைய அசிங்கப்படுத்துறேன்னு வைக்கிறேன். அவன் வந்து சின்ன குட்டி பாப்பாப்ப இப்பெல்லாம் போக மாட்டான், கூப்பிடுவான். நம்ம இப்பெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாம் செஞ்சிருவோம். காலையில் மதியம் சாயந்தரம்னு சொல்லி அண்ணன் வந்து அதெல்லாம் முடிச்சிருவார் வேலையெல்லாம். அக்கக்குட்டி உனக்கு பெட்டு வேணும், பெட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உன்னோட ஃப்ரெண்டு சொன்னார் தம்பி.
உனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்களா நிறைய பேர், அவங்கள ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு தான் உன் பெட்டை காமிக்க தந்தேன். ஏன்ப்பா நீ அங்கே போய் படுத்துருக்க? நீ இப்படி தான்ப்பா பண்ணுவேன். அவன் பெட்டில் எல்லாம் படுக்க மாட்டாங்க, இங்கே தான் படுப்பான். கீழே பெட்டில் விளையாடுறதுக்கு மட்டும் தான் போவான். எப்போவுமே தரையில் தான் படுப்பான். அவனுக்கு தரையில் படுக்கிறதும் பிடிக்கும். சோஃபாவில் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பான், சேரில் உட்காந்துருப்பான், கட்டில் உட்காந்துருப்பான். ஆனால் தூங்குறதுனா தரையில் தான் தூங்குவான். ஸோ நீங்கள் கேட்டதுக்கு பதில் இதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காக்கருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காக்கர், பாய். பாய் சொல்லு, டாட்டா சொல்லு, பாய் சொல்லு. ஓகே, பாய்.